இந்த வெப்சைட்டோட லிங்க் பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாம கமெண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் கமெண்டா பின் பண்ணிருக்கேன். இந்த வெப்சைட்டோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா போட்டோபி. இதுல பாத்தீங்கன்னா ஒரு போட்டோஷாப்ல என்னென்ன பண்ண முடியுமோ அதை முக்காவாசி வந்து நம்ம இந்த இதுல வந்து பண்ணலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா ஆன்லைன் பேஸ்டு தான். ஏன்னா ஆன்லைன்ல வந்து ஒரு போட்டோஷாப் அப்படி சொல்ல போனா ஒரு போட்டோஸ் பேத்தா அதுக்கு நம்ம தனியா பே பண்ணி நம்ம வாங்கி யூஸ் பண்ணணும். இல்ல நான் ஆல்ரெடி கிராக்கர் யூஸ் பண்ணா யூஸ் பண்ணலாம். பட் கிராக்கர்ல நிறைய இஷ்யூஸ் இருக்கு. அதனாலதான் வந்து நம்ம ஆன்லைன்லயோ இல்ல ஆஃப்லைன்லயோ நிறைய போட்டோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் வந்து நம்ம லேப்புக்கு தேடிட்டு இருக்கோம். லேப்டாப்பா ஒரு பிசி எதுக்கு வந்து நம்ம தேடிட்டு இருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா இது ஒரு பெஸ்டான ஒரு வெப்சைட்டா வந்து கூகுள் இது வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. நிறைய பேர்த்தால வந்து இது யூஸ் பண்ணப்பட்டு இருக்கு. ஏன்னா ஒரு போட்டோஷாப்க்கு ஆல்டர்னேட்டிவ்னு பார்த்தோம்னா போட்டோஷாப் மாதிரியே எல்லா கண்ட்ரோல்ஸும் எல்லா ஷார்ட்கட்ஸ் முதற்கொண்டு ஒரு போட்டோஷாப்ல என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே இந்த வெப்சைட்லயும் பண்ணலாம். ஒரு குறிப்பிட்ட டூல்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அது முக்காவாசி டூல் இருக்கு போட்டோஷாப்ல இருக்குதுல. பட் ஆனா கொஞ்சம் எடிட்டிங்ல வந்து கொஞ்சம் அந்த காம்ப்ரமைஸ் வந்து இருக்கு போட்டோஷாப்ல இருந்து இதுக்கு நீங்க டிஃபர் பண்ணும் போது பாத்தீங்கன்னா. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு ஆன்லைன் பேஸ்ட், அதுவும் இல்லாம அது ஒரு பெய்டு வெர்ஷன், இது ஒரு ஃப்ரீ வெர்ஷன். அதனாலயே வந்து கொஞ்சம் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும் நம்ம. பட் ஆனாலும் இதுல வந்து நம்ம ஒரு பெஸ்ட் போட்டோ எடிட்டிங் வந்து நம்மளால பண்ணி முடியும். ஒரு பிகினரா இருந்தீங்கன்னா ப்ரோ இல்ல ப்ரோ நான் போட்டோஷாப் கத்துக்கணும், பட் ஆனா போட்டோஷாப் என்னால வாங்க முடியறதுக்கு காசு இல்ல இப்போதைக்கு. ஆனா நான் போட்டோஷாப் கத்துக்கிறது பாத்தீங்கன்னா CS6 அந்த மாதிரி ஏத்தி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், கிராக்கர் தான் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா இதுல வந்து நீங்க போட்டோஷாப் வந்து கத்துக்கலாம். போட்டோஷாப்ல என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே முக்காவாசி இந்த வெப்சைட்லயும் பண்ண முடியும். நான் வந்து என்னோட பர்சனலா பாத்தீங்கன்னா இந்த போட்டோஷாப் இதை வந்து தான் நான் ரொம்ப நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லாவே இருக்கு. தம்ப்நெயில்ல இருந்து எல்லாமே நான் இதுல தான் எடிட் பண்றேன். ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியா தான் இது பண்ணிருக்காங்க. இந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னா எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது. நல்ல ஒரு நார்மல் இதா வந்து இதாகுது. உங்களோட நெட்வொர்க் கனெக்ஷனை பொறுத்து தான் வந்து நீங்க இந்த இதுல வந்து யூஸ் பண்ண முடியும். அதுல போட்டோஷாப் பாத்தீங்கன்னா CPU அந்த மாதிரி வந்து உங்க லேப் வந்து கன்சியூம் பண்ணும். ஒரு நல்ல ஒரு ப்ராசஸர் நல்ல ஒரு கிராபிக்ஸா இருந்தாதான் ஓரளவுக்கு நல்லதா எடிட் பண்ண முடியும். பட் ஆனா இதுல அப்படி கிடையாது. ஓரளவுக்கு நல்லாவே நம்ம எடிட் பண்ணிக்க முடியும். ஒரு லோ அண்ட் பிசியா இருந்தாலும் வந்து ஒரு போட்டோஷாப்ல நம்ம என்னென்ன எடிட் பண்ண முடியுமோ எல்லாமே எடிட் பண்ணிக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட் ஓபன் ஃப்ரம் கம்ப்யூட்டர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபார்மேட்ல வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். பெஸ்ட் ஹைலைட் பாத்தீங்கன்னா இதுதான். போட்டோஷாப்லயும் சேவ் பண்ணிக்கலாம். ஆல்டர்னேட்டிவ் அதுல இருக்க அந்த லிம்ப் எல்லாத்துலயும் சேவ் பண்ணிக்கலாம். ராஃபைலாவும் சேவ் பண்ணிக்கலாம். என்ன பாத்தீங்கன்னா JPEG, PNG, GIF அந்த மாதிரி நம்ம எந்த ஒரு ஃபைல்ல வேணாலும் சேவ் பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா எப்படி நார்மலா நம்ம எப்படி போட்டோஷாப் ஓபன் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இங்க நியூ இருக்கு. இப்ப நியூ ஓபன் பண்ணோம்னா ப்ராஜெக்ட் சைஸ் கேட்கும். அதுவும் இல்லாம அவங்களே இங்க நார்மல் டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, FB பேஜ் கவர், FB ஷேர் இமேஜ், FB ஈவென்ட் இமேஜ் அப்படின்ட்டு அவங்க யூடியூப் ப்ரொஃபைல், யூடியூப் கவர், ட்விட்டர் ப்ரொஃபைல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களே கொடுத்துருக்காங்க. இங்க பிரிண்ட் எடுக்கிறதுக்கு, போட்டோஸ்க்கு பாத்தீங்கன்னா அப்புறம் ஸ்கிரீன், மொபைல், ஆட்ஸ், 2N அப்படிங்கிற மாதிரி அவங்களே சைஸ் வந்து ஸ்பெக்டேட்டா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. இல்ல நான் டிஃபால்ட்டா வந்து நீங்களே இங்க வந்து இது கொடுத்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். டெஸ்ட்னு போட்டுக்கலாம். டெஸ்ட் நம்ம போட்டுக்கலாம். டெஸ்ட் போட்டுக்கலாம். எனக்கு கொஞ்சம் டைப்பிங்ல கொஞ்சம் வேகம் இல்லை, அதனாலதான் நான் கொஞ்சம் இதாகுது. எனக்கு அந்த விஷயம் நான் வர நீங்களும் டைப்பிங் கத்துக்கலாம். ஈஸி தான் டைப்பிங் யூஸ். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் வந்து நீங்க நார்மலா டைப்பிங் யூஸ் பண்ண பாத்தீங்கன்னா டைப் பண்ணிட்டே இருக்கும் போது ஒவ்வொரு லெட்டர் எங்க இருக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். இல்ல நீங்க கிளாஸ் போய் கத்துக்கிறதா கத்துக்கலாம். நாம இப்ப கண்டென்ட் குள்ள வரலாம். பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இதை கொடுத்துட்டு பாத்தீங்கன்னா சைஸ் நம்ம வந்து ஆல்ரெடி செட் பண்ணிட்டோம். இப்ப என்ன ஒயிட்டா இல்ல டிரான்ஸ்பரண்டா பிளாக்கா இல்ல பேக்ரவுண்ட் ஏதாச்சும் வைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும். அது இல்லைன்னா இப்ப நம்ம ஒயிட்டே வச்சு கிரியேட் கொடுத்தோம்னா பாத்தீங்கன்னா ஒயிட்ல நம்ம இப்ப கிரியேட் பண்ண சைஸ்ல பாத்தீங்கன்னா ஒயிட்ல வந்து இது கிரியேட் ஆயிருச்சு. இதுல எப்போ போட்டோ கொண்டு வரதுன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த இடத்துல ஓபன் கொடுத்தீங்கன்னா இங்க வந்து புதுசா இமேஜ் ஆட் ஆகும். அப்படி இல்லைன்னு பாத்தீங்கன்னா இது வந்து டிஃபால்ட்டா நீங்க ஓபன் பண்ணலாம். எப்படி சொல்ல, இப்ப ஓபன் கொடுத்தீங்கன்னா இப்ப நீங்க ஃபைல் வச்சிருக்க லொகேஷனுக்கு போகும். இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஃபைல் அந்த கேன்வாஸ் என்ன சைஸோ அந்த சைஸ்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க ஒரு டேப் ஓபன் ஆயிரும். லோட் ஆகுதுன்னா நம்ம ஆன்லைன்ல தான் ஃபுல்லா பண்றதுனால பாத்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கதான் செய்யும். கொஞ்சம் லேட்டன்சி, ஏன்னா நெட்வொர்க் இஷ்யூ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். ஆனா நீங்க யூஸ் பண்ணி பழகிட்டீங்கன்னா போட்டோஷாப் நீங்க இதுல இருந்து போட்டோஷாப் நீங்க பை பண்ணி வாங்கி யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். பாத்தீங்கன்னா இப்ப இங்க வந்துருச்சு. இது பாத்தீங்கன்னா இது பேக்ரவுண்ட் இமேஜ். ஓகேங்களா. இப்ப நம்ம டைரக்டா நம்ம இங்க நாங்க கொண்டு போனோம்னா இதுவும் பேக்ரவுண்டா தான் வரும். இப்ப வந்து போட்டோஷாப்ல பாத்தீங்கன்னா Ctrl+J அமுத்தினா டூப்ளிகேட் லேயர் உருவாகும். அதே மாதிரி தான் டூப்ளிகேட் லேயர். இது வந்து கேன்வாஸ் நம்ம எடிட் பண்ணோம். Ctrl+T அமுத்தினா வந்து கேன்வாஸ் அந்த இது வந்து எல்லா சைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்துடும். பாருங்க நான் வேணா உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இந்த டிரான்ஸ்பரண்ட் அந்த இது சைட்ல வந்து கொடுத்துட்டாங்க. நம்ம ஜூம் அவுட் பண்றது, ஜூம் இன் பண்றது பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா ஜூம் இன் ஆகுது. நான் கொஞ்சம் இன்டர்நெட் இஷ்யூ வந்து எனக்கு இன்டர்நெட் வந்து கொஞ்சம் லோவா இருக்கனால வந்து லேட் ஆகுது, லேட்டன்சி இன்க்ரீஸ் ஆகுது. அதனால எந்த இஷ்யூஸும் கிடையாது. பட் ஆனா நீங்க ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஜூம் அவுட் ஆகுது. இப்ப வந்து செலக்ட் பண்ணிட்டு நம்ம டிக் கொடுத்தோம்னா பாத்தீங்கன்னா இந்த லேயர் வந்து நம்ம என்ன சைஸ் பண்ணமோ செலக்ட் ஆயிரும். இருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து போட்டோஷாப்ல பண்ற எல்லாமே பண்ணலாம். பாத்தீங்கன்னா டூல்ஸும் பாத்தீங்கன்னா கிராப் டூலு, செலக்ஷன் டூலு, குயிக் செலக்ஷன் டூலு, அப்புறம் பிரஷ் டூலு, பெயிண்ட் டூலு, அப்புறம் இது
கிரேடியன்ட் டூல், எல்லா டூலும், ஜூம் டூல், டெக்ஸ்ட் டூல், பென் டூல், எல்லா டூலுமே இருக்கு. நீங்களும் வந்து போட்டோஷாப்ல என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே இந்த வெப்சைட்லயும் பண்ண முடியும். இந்த வெப்சைட்டை பத்தி இல்ல ப்ரோ எனக்கு டூல்ஸ்லாம் பத்தி தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த டூல்ஸை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொன்னாலும் நான் இதுக்கு தனியாக ஒரு ஸ்பெக்டேட்டா ஒரு வீடியோ போடுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட ஒரு பெல் ஐக்கான் அமைத்திருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனல் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிடுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இனிமேல் நம்ம சேனல்ல தொடர்ந்து நீங்க வீடியோஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், சி யூ.